வீட்டில் இருக்கிறவர்களை தூக்கத்தை கெடுத்துவிட்டு நாங்கள் WWE மேட்ச் பார்க்க உட்காந்துருக்கிறோம். சம்மர் ஸ்லாம் 2026 எதுக்காக? என்ன மேட்சுக்காக? ஓடிசி விசஸ் விஷனரி. கணக்குப்படி பார்த்தா அது கிடையாது. சுமார் ஒரு 10-16 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக நடக்க போகிற கதை இது. ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஷீல்டுன்னு ஒன்று ஆரம்பித்து ஒருத்தன் சேர் எடுத்து முதுகில் அடித்து துரோகம் பண்ணி அந்த துரோகத்தில் இருந்து ஒருத்தன் தனியாக ஒரு பாதை, இன்னொருத்தன் தனியாக பாதைன்னு போய் இப்போ கடைசியாக ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. ஆக்சுவலாக ரோமனுக்கு செத்தை பீட் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸ். அது எங்களால் இப்போ அதை காட்ட முடியாது. காட்டுனா காப்பீட் எடுத்துருவாங்க. செலவு பண்ணி லைவ் போடுவான். அதை லைவ் நீ போட்டுட்டு நான் ஆல்ரெடி ஒரு தடவை போட்டுட்டோம். அதில் தான் அடிச்சது மருந்து ஸ்ட்ரைக்கர் தான் ஸ்ட்ரைக்கே அடிச்சாங்களா? இல்லை காப்பீட்னு அடிச்சானுங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டோன்னே செலக்ட் ஆகிடும். ரீசெண்டாக லைவ் ஆகுது. எப்படி இருந்தாலும் அந்த ஒரு அது போடுற ஃபேமிலி தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இதில் குட்டி ஒன்று வீடியோவை போட்டாலும் காப்பி சரி பண்ணுதான் என்ன? அது காப்பி அடிச்சுப்பாங்க. ஏன்டா அப்படி இருக்கு? அது சவுண்டு கேட்டதுக்கே அடிச்சான். முதல்ல சவுண்டுக்கு தான் அடிச்சு சொன்னாதான் இன்னைக்கு. சவுண்டு இருக்கட்டுமா குறைக்குவா? இது லைவாக போய்கிட்டு இருக்கு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறேன். அப்லோடு பண்ணுறது. அவ்வளோதான் பிரச்சனை. நான் இதில் இருக்கிறத அவன் எப்படி இதில் பேச மட்டும் பேசுறது தான் கேட்கும் மைக்கில். ஓகே ஓகே. இன்னும் ஒரு ஆள் மிஸ் ஆகுது. அதுலேயும் ஒரு ஆள் மிஸ் ஆகுது, இங்கேயும் ஒரு ஆள் மிஸ் ஆகுது. ஆமாங்க, நான் செத்ரோன்ஸ் ஃபேன் தாங்க. இப்போ எனக்கு செத்ரோன்ஸ் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். செயலில் செய்வோம். அது சரி. செத்ரோன்ஸ் தோத்துட்டா அப்போ மேட்ச் விட்டு போயிட்டு ஒரு வேளை திரும்பி ரோமனை சேவ் பண்ணுறதுக்காக திரும்பி வருவாரோ எப்பயாவது? சேவ் பண்ணுறதுலாம் தெரியல. அது இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு போட்டு தான் சொல்ல முடியும். நம்ம நார்மலாக ஆல்ரெடி பிளட் லைனே அவங்க பிட்ரேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேபி வேறு வாய்ப்பு பண்ணிட்டானுங்க. திரும்ப சேர்ந்துட்டானுங்க. என்ன கதைனே தெரியல. திரும்பி சேர்ந்துருவாங்க. திரும்பி அவங்க கூட மேட்ச் போட்டு ரோமன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க திரும்பி பிளட் லைன் வந்துடுவாங்க. எல்லாரும் நான் நம்மள அடிமை அப்படின்னு அந்த மாதிரி தான். இந்த மேட்ச் போகிறத பொறுத்து தான் நம்ம எது பண்ணுறோம்னு சொல்ல முடியும். ஆமாம், இவனுக்கு 2 பேரும் வெஞ்சன்ஸ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா சொல்ல முடியாது. இல்லை நடுவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கான் வச்சு செய்ய செட்டை. 10 வருஷம் ஒரு போஸ்டர் பார்த்தேன் நான். செத்து வந்து ஐ லவ் யூ ரோமன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து பட் ஐ ஹேட் யூ மை லிட்டில் பிரதர் அப்படின்னு. பிரதரை விட மாட்டான் தெரியும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது யார் என்ட்ரன்ஸ் செத்து அதான் இருக்கும் ஃபர்ஸ்ட். மீதி ஓடிசியா இருக்குமோ? எல்லாம் கை தூக்க ஆரம்பிச்சிட்டானா ஓடிசி? இல்லை ஓடிசிலாம் இருந்தாலும் தான். செத்து தான்டா அது. அதாவது என்ட்ரன்ஸ்ல செத்து மாஸ்க் போட்டு வரப்பே கொஞ்சம் உள்ள மேட்ச்ல வரும்போது ஸ்டேடியத்துக்குள்ள வரும்போது இன்னும் பிஜிஎம் வரல. லைட்டா டீஸ் பண்ணியிருக்காப்புல. நாங்க அவன் கீழே நிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தேன். ஒரு இது ஆள் நின்ட்டான் போல ஷீல்டு கஸ்டிங் போட்டு நினைச்சேன் நானு. ஷீல்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வைப்ல இருங்க. ஜோக்கர் ஃபீலா? அப்புறம் ரோமன் பேட்மேன் செத்து ஜோக்கர். அப்பயும் அந்த லைட்டா அந்த ஆமா பட் ஆனால் ஃபேண்ட் நான் கலர் கலராக ஆக்சுவலாக போட்டிருக்கேன். க்ரீன் ப்ளஸ் பிங்க் ஒயிட் காஸ்டியூம்.
அவன் காஸ்டியூம் இந்த கலர்லேயே பின்னாடி தீமே வச்சிடுறான். ஷீல்டு ஃபீஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? சிரிப்பை பார்த்து அவனுக்கு அதான் அந்த ரீசன் தான் இருக்கு மாதிரி அவன் போல. ஜான் மார்க்ஸ்லி டீன் வருவானா மாட்டானா ஒரு ஹிண்ட் கூட கிடையாது. அது மாதிரி பேச கூட கிடையாது. என்ன கதைன்னு தெரியல. ஆனால் அவர் இல்லாமல் ஷீல்டு ஒரு கதை எண்டு வராது. ஆமாம், அதுதான் யோசிச்சு. ஏன்னா ரோமனை மட்டும் அவர் பிட்ரே பண்ணல, செத்து ஆனால் செத்த கடைசியில் பிட்ரே பண்ணதுன்னா டீனு தான்ல. ஏன்னா டீனு வந்தால் செத்து தோக்க வாய்ப்பு இருக்கு. ஐ திரும்பி காட்டலையா? சரி போதும் தம்பி. என்ட்ரன்ஸை ஸ்கிப் பண்ண முடியாதா? ஜாய்ஸ்டிக்குங்க ஏங்க என்ட்ரன்ஸ் ஆஃபே பண்ணாலும் அவங்க பாடிட்டு இருப்பாங்க. அதான் செத்தோட ஃபேன்ஸ். ஜாய்ஸ்டிக் மேலே வரல. ரோமன் இந்த மாதிரி ஷீல்டு அந்த இதெல்லாம் போட மாட்டாரு. ஷீல்டாகவே வர போகிறான்னு நினைக்கிறேன். இல்லைன்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணால் தெரியலையே. அவன் ஷாக்காயிரும், செத்து ஷாக்காகி பார்ப்பான். இல்லை என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும். அவன் வெயிட் பண்ணுறான்ப்பா ஆக்சுவலாக பாடுவாங்கன்னு செத்து. அவ்வளோதான் தம்பி. எல்லாரும் இப்போ ஈகராக இருக்காங்க ரோமனுக்காக. இதில் கையை தூக்கம் தெரியாது, நம்ம அதை வச்சுக்கலாம். வாப்பா சீக்கிரம் வாங்க. நான் ஒரு 3 ரெஸ்லிமினியாவை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? செத்து சிஸ்ரமனுக்காகயா? பட் ஆனால் சம்மர் ஸ்லாம் நடக்குது. எனக்கு என்ன தெரியுது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சு ரெஸ்லிமினியா முடிப்பாங்க. நான் எஸ் செத்தோடப்பா அப்படி பார்க்குறான். இவ்வளோ நேரம் என்ன அதான் யோசிக்கிறானோ கிடையா? ஏதோ ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது செத்து ரியாக்ஷன் பார்க்க. ஏன் ஒரு டைம் எடுத்துக்கிறான்? அப்படியே நல்லா இல்லை. ஸ்டேஜில் இருந்தாலும் அண்டாகிற மாதிரியா வச்சு பேக் ஸ்டேஜில் ஓடிசி ஃபாண்ட் மாதிரி இருக்கு. ஏய் பழைய ஃபாண்ட் தான்டா அது. ஆமாம் ஆமாம் பார்க்குறேன். நடுவில் டிஷர்ட் ஃபுல்லாக இந்த ஃபாண்டாக போட்டோம்தான். கையை தெரியாது, எடிட்டில் பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால அவ்வளோதான். சாம்பியன்ஷிப்பை மட்டும் அப்படியே வாரிக்கிட்டே வராரு. அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நம்மள மாதிரி மூஞ்சில் ஒரு ஆக்டின்றது. தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே எழுதி கூப்பிட்டாங்க. எப்படி நடந்து வரும்? அப்படியே நடந்து வரும். எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா செத்து செஞ்சுருப்பாங்க. ஆமாம். ஒரு செகண்ட் அள்ளு விட்டுச்சு ஷீல்டு பிஜிஎம் போட்டோன்னே. ஆடியா வர்றது ரோமானா செத்தா ஆடி. அதுவும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரியே வேற ஒரு இது வச்சிருந்தான்ல. நின்றுட்டு தான் இருந்தான். அதான் ஒரு 5 செகண்டுக்கு ஐயோ மொத்த ஷீல்டு காசுல திரும்பி வரேன். அதுவும் ஷீல்டு பிஜிஎம் போட்டால் அங்கேயே தர மாட்டானே ஒரு பக்கம். ரியல் ஃபேஸ். இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு அந்த பகையோட இது இருக்காங்க. ஆனால் இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்க கதை. டிஃப்ரெண்ட். அது ஸ்டோரி எப்பவுமே பிரதர்ஸ் ஃபுல்ல ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துச்சுனாலே பயங்கரமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட 2021 அப்புறம் மேட்ச் ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, நம்ம வீடியோ எடுக்கிறப்ப மூஞ்சி கிட்ட கிட்ட பார்த்து சிரிப்பு. இவனுக்கு எப்படா கேமரா பாரு சிரிக்க கூடாது. பிரேம பாருங்க ஜி. அது இப்போ எனக்கு கேமராமேன்லாம் லெஜெண்டா வச்சிருப்பாங்கல்ல, எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் கரெக்டா ரோமன் மேட்ச் மட்டும் ஃப்ரேமிங்லாம் செதுக்கிடுவேன். நீங்க போனதுக்கு நீங்க பார்த்தா தெரிஞ்சது ஃப்ரேம் சரியான அவன் இத்தனைக்கும் வெறும் இத்தனைக்கும் சூப்பர்மேன் பச்சு வச்சா கூட பரவாயில்ல. அந்த இது ஜாவ்ல ஒரு ரெடி அடிப்பான்ல, அதுக்கே ஃப்ரேம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். கோல் அவன் சும்மா தான்டா நிக்க வரட்டும் என்ன இப்போ அப்படின்ற. தயவு செஞ்சு மேட்ச் சிம்பிளா முடிச்சாருங்க. எடுத்த உடனே இப்படி பேசிப்பாங்க நினைக்கிறேன். முடிஞ்சு பாரு மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பானு. என்ன 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 நினைக்கிறேன் முடிஞ்சிச்சு. எவ்வளோ கிட்ட இருக்காங்களா கேமராமேனு. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை கேட்டுங்க சார், ஃப்ரேம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாருல அவரு. அவர் அதான் நினைச்சாரு இங்கேருந்து அங்கே சரி ரோமன் தெரியவாரு அப்படின்னு. அவங்க ரோமன் பொறாமையோட பார்க்கறது, எங்கே நீ உன் மட்டும் நம்ம ட்ரெஸ்லாம் எத்தனை வரான் அதுக்கு பாடுறான். கையில் அந்த மாஸ்க் தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்காரு, ஷீல்டோட பழைய மாஸ்க் இருக்கும்ல. ரோமன் கிட்ட தெரியாது நீ பண்றா என்ன பண்ணுமோ பண்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரோமன். இந்த யாரோ ரோமன் அந்த சீட் கோட்ல இருந்து வெளியே வந்து வர, செத்தோட சீட் கோட்ல இருந்து. தெரியல பார்ப்போம். ரொம்ப கூலா நிக்கிற மாதிரி இருக்கு செத்து அநியாயத்துக்குன்னு. ஏதாவது பிளான் வச்சிருப்பானா? ஆக்சுவலா கோடி ரூட்ஸை செத்து எந்த ஒரு யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஜெயிச்சு காமிச்சான். ஆனா ரோமன் கிட்ட அது எப்பவுமே நடக்க மாட்டேங்குது. ஸ்டோரேஜ் இருக்குல்ல, 10 GB இருக்கு. இப்போ ரீசெண்டாக பிராண்ட் இந்தியா வந்துச்சு. ப்ரொமோஷன் பண்ண சொல்லி டாம்பூன் சொல்லியிருந்தாரு. குரோத் லெவல் இமேஜினேஷன் தான் நம்ம இது மாதிரி சொல்லிக்க வேண்டியது என்ன. இப்போ நம்ம வீட்டு புள்ள டாம்பூன் நட்டுக்க நம்ம பண்ணலாம். ஆமாம், அஜிம படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சண்டைன்னு படத்துக்கு போனீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிக்காது. இது ஒரு ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் படம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபுல் ஸ்பைடர்மேனோட ஸ்டோரி படம் இது. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு MCUக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி தான் படம் இருக்குது. நீங்கள் ரொம்ப இப்போ எல்லா படத்துலையும் கேமியோ எதிர்பார்த்தா வேலைக்கே ஆகாது. அதான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட். கேமியோ எதிர்பார்க்குறேன். பனிஷரை பார்த்து யாரா அதுன்னு பக்கத்தில் உட்காந்து கேட்டிங்கன்னா அவ்வளோதான். படம் வச்சிருக்கு. பனிஷருக்கும் இதுக்கும் ஸ்டோரி எதுவும் கனெக்ட் இல்லை. ஆனால் பனிஷர் கேரக்டரிஸ்டிங்கை மிஸ்டேக் பண்ணிட்டுனீங்க நீங்கள் பார்க்கலன்னா. ஆமாம், ஏன்னா பனிஷர் சீரீஸ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி எங்கே போகுதுன்னு தெரியல. அதனால ஸ்பைடர்மேன் கூட வந்துச்சு. பனிஷர் பார்த்தவங்க பனிஷரில் ஏன் ஸ்பைடர்மேனை காட்டலன்னு கேட்காதீங்க. அது சோனிக்கிட்ட போய் கேளுங்க. அவன் ரைட்ஸ் கொடுக்காதவங்க தான் ஸ்பைடர்மேன் நம்ம சீரீஸில் பார்க்க முடியல. இப்போ இருக்க கேமரா நோட் பண்ணி பார்த்தியா, கரெக்டாக இங்கே ஃபோர் கிரவுண்டில் இருக்கவங்க மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிறாங்க. மற்ற எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிளராக வரும். ஏகே கேமராவா? பழைய இருந்த மேட்சுக்கும் ஆமாம் பழைய இருந்த மேட்சுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது. அந்த நக்கல் தான் அவருக்கு கை அறியுது. இந்த வெயில் காலத்துல வரும்ல, சந்தனத்துல மூஞ்சி அது திருப்பாச்சி. ஓகே ஓ வெயிட்டிங்லேயே வெரி ஆகுது. இல்லை இது ஓடுது உடனே ஓடிடும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு
அதாவது இந்த ஷீல்டுன்றது எங்களுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆமா, அந்த பெல்ட்டில் இன்னும் ஒரு மாற்ற வேலை பாரு, ரோமன்டே வச்சிருக்காரு, செத்துது மாத்தவன முன்னாடியே. எப்படி அவன் தான் ஜெயிக்க போறான். சரி சரி சரி. ஓய் சரி. ஆக்சுவலா இந்த தியரி படி இப்போ இருக்க வரைக்கும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேட்ச் 15 நிமிஷம் போவோம் நினைக்கிறேன்ல. அதுவும் இல்லாமல் இப்போ மார்வல்ல ஒரு பிளாக்கு, டிசியில் ஒரு பிளாக்குன்னு ஃபேஸ் ஆஃப் மாதிரி நடக்க போகுது. டிசி ஃபேஸ் மாறுவது, அதுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்கும். யா, பிளாக் மீன்ஸ் பிளாக் சூட்டு நைட்டு. ஓ டெஃபினட் கொடுக்குறானா அவன் கொடுக்குறானா? ஓ பெஸ்ட்டா அந்த மைண்ட் கேம் இப்படி பண்ணலையே, நல்லா இல்லை இப்படின்னு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வெறுப்பேற்றிட்டு இருப்பான். அதாவது எதை பற்றி சொன்னா, நான் வந்து கோஸ்ட் ரைடர் பேட்மேன். ஓ ஐசி, இப்போ தான் எனக்கு விளங்குது. ரெண்டு பேரும் நைட்டில் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் 2028 26 27 28 தானே? 7 வந்து 28 மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் எப்பவுமே நம்ம கிட்ட மைனஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இதுலேருந்து வளர்த்துக்கிட்டே போகிறோமாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இருக்கிற காமிக்ஸ் அப்படி இப்படி எல்லாம் பழைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே கொண்டு வந்து ஒரே மூவியில் போடுவான். தெரிஞ்சவங்க கூட சேர்ந்ததாக இருக்கேன். அது தெரியாமல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது தான். நாங்கள் ஒரு கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், இப்படியே வந்துடுவான்ட்டு. ஸ்பைடர்மேன் தானே, நான் டேர் டெவில் வருவான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அது ஒன்று தான். ஆனால் ஸ்டோரிக்கும் டேர் டெவிலுக்கும் சம்மந்தம் இல்லை ஆக்சுவலாக. அங்கே ஹேண்ட்ஸே கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இருந்தாங்க உள்ள. ரொம்ப காமிச்சிருக்கோம். ஐ லவ் யூன்றானா, ஐ ஓன் யூன்றானா? ஐ ஓன் யூ தான் சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவோம். இவர் பேசுறது புரியல. எங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. 2017 அந்த மாதிரி டைம்ஸில் இருந்தது. அப்போ ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஷீல்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஒரு ரோமன் அப்போ நம்ம வீட்டில் இருந்தாங்க. சிரிக்கிறேன் சிரிக்குதுண்ணா. இதுவே ஆப்போசிட், பிளாக் அண்ட் ஒயிட். ஃபுல் பிளாக்கு, பட் இது கலர்ஃபுல்லாக இருக்கு லைட்டா. ஏய் இது உங்களுக்கு புரியாது, அது பார்த்தா தான் புரியும். கார்னரில் தள்ளி தலையை தட்டிக்கிட்டே இருக்கிறான் செத்து ரோமனை. டென்ஷனாக வரான் ரோமன். உன வச்சுட்டு என்ன பண்ணுறதே தெரியல, சிரிப்பு வேற வருது அடக்கி. அவன் சிரிச்சிடுறான், நம்ம சிரிக்க முடியல. ஏன்னா ரோமன் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நல்லா ஸ்டார்ட்டா போயிட்டு இருக்கு. வழக்கம் போல ஒரு ஹெட்லாக் வர மேட்சஸ்ல வந்து இந்த கிராபிள்லாம் அதெல்லாம் அப்படி ஸ்டார்ட் பண்றதே கிடையாது. இந்த ரோப் மூல ஸ்டார்ட் பண்றது நாங்களும் பண்ணுவோம்டா. நாங்க பண்ண எல்லாரும் பண்ணுவாங்க பத்தியா. மேல ஏதோ கேஜி தொங்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு. இல்லையா? நல்லா மாத்தி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆயிருச்சு, இந்த மாதிரி ஸ்பீட் ஆயிருச்சு. ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு ராமன் அடி பாக்குறேன். சீட்டிங் பண்ணிட்டா. ஸ்லிங் பிளேட் ஃபர்ஸ்ட் மூவ். ஓ, நாங்களும் பண்ணுவோம். எல்லாரும் கை தூக்குவாங்க, விசில் அடிப்பாங்க. ஆனா படத்திலே ஆச்சரியமா பாக்குறல. ஓ கேக்குதா அப்படின்னு கேக்குறேன். அந்த சத்தம் கேட்கல. எத்தனை வருஷம் பார்த்துருப்பான் உன்னைய. ஓகே, கார்னர்ல கூட்டிட்டு போயிட்டு பொக்குன்னு குத்திட்டு இருக்காரு செத்து ரோமனை. அவ்வளவுதான், திரும்பிட்டான். இப்போ ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ரோமனுக்கு சாப் போடுது.
அவ்வளோதான் மேலே ஏறிட்டான். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ அவனை இறக்கி திருப்பி போட்டு பண்ண போறானோ? ஐயோ, செத்துக்கு க்ளோஸ் லைன், ரெண்டாவது க்ளோஸ் க்ளோஸ் லைன், தேர்ட் க்ளோஸ் லைன் கார்னரா ரோப்ல தள்ளி விட்டாரு. ஜம்ப் பண்ணி ஒரு க்ளோஸ் லைன் விழுவும் நினைக்கிறேன். நான் கெஸ் பண்ண மாதிரியே அவனும் கெஸ் பண்ணியிருப்பான். பின்ன ஐயோ சிக்னேச்சர் விழுந்துருச்சு. சிக்னேச்சர் போட்டாரு. இவ்வளோ சீக்கிரம் சிக்னேச்சர் வரும்னு எதிர்பார்க்கல. அது ஆக்சுவலாக ஓல்டு சிக்னேச்சர்ல. அவன் ரோமனுக்கும் செத்துக்கும் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், செத் சஃபர். பட் அவங்களுக்கு ஏஜ் 40 மேலே ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ நமக்கு 20 அபோலே ஆயிடுது. கார்னரில் ரோமன். பட் அவங்க லென்த்தாக முடி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. என் முடி லென்த்தாக வளர்த்தனா குபேரா தனுஷ் மாதிரி ஆயிடுறேன். க்ளோஸ் லைன் ஒரு ஹை யோகி பாபுன்றாங்க போட்டுன்னு. இப்போ செத்துக்கு கார்னரில் க்ளோசிங் உள்ளது. ரீசெண்டாக மைல்ஸ் மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்து அடுத்து அந்த கட்டு தான் பண்ணலான்னு இருக்கேன். அது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ பிக் ஃபுட்டு விழுந்துருமா? பிக் ஃபுட் விழுந்துருச்சு. மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இது ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். நீ ஏன் நானா சிக்னேச்சர் அது லோட் பண்ண போறானா? லாக் அண்ட் லோட் எப்படி கன்வெர்ட் பண்ணிடுவான்? ஆக மாட்டான். ரோமன் ஸ்டார்டிங் வாங்கிட்டாரு. மேபி கன்வெர்ட் என்ன உழுது? ஒரு ரைட் ஆம் 4 ஆம் உழுது. இப்போ ரோமன் ரோப்பை விட்டு வெளில தள்ளிட்டாரு ஸ்டேஜுக்கு அவுட் சைடு. இப்போ ரோமன் சூசைட் டேவுக்கு பாசிபிள். இப்போ சூசைட் டேவ் எனக்கு தெரிஞ்சு கன்வெர்ட் மூக்கில் குத்த போறாரு போல. ரோமன் வெயிட் பண்ணுவோம். மூக்கில் குத்து வாங்க வரா செத்து. ஐயோ இல்லை வாங்கல. சூசைட் டேவ் வாங்கிட்டார் ரோமன். அகைன் செகண்ட் சூப்பர்மேன். செகண்ட் சூசைட் டேவ். சூப்பர்மேன் பஞ்ச். ஐயோ வாங்கிட்டான்டா. இந்த இல்ல இந்த ரெண்டுமே பக்கம் வாங்கினாப்ல. சூசைட் டேவ். ஐயோ ஐயோ அப்பனா இப்போ வாங்கிடும். இப்போ அடி வாங்க போதா நினைக்கிறேன். இல்ல சூசைட் டேவ் கன்ஃபார்ம். ஆமாண்டா கன்ஃபார்ம். 3 தடவை சூசைட் டேவ் தெரிஞ்சு போச்சு. டேபிள் உடைய போகுது. ஹேட்ரிக் சூசைட் டேவ். கமெண்ட்ரேட்டரி டேபிள் உடைய போகுது. கமெண்ட்ரேட்டரி டேபிள் இப்போ செத்து வந்து எடுத்துட்டானா செத்து தான் விழும். இப்போ ரோமன் வந்து எடுத்துட்டானா ரோமன் தான் விழும். அதுதான் தடவிட்டு இருக்கு. எஸ் செத்து இப்போ கமெண்ட்ரேட்டரி டேபிள் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டேபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் எப்படி உடையுதுன்னு பார்ப்போம். ஆமா, இதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம்ல டேபிள் சும்மா இருந்தா பிரச்சனை சொல்லு. அடுத்த வருஷத்துக்கு வேற டீம் வந்துரும். உடைச்சிட்டு போயிடலாம். இப்போ கன்வெர்ட். இப்போ அகைன் செத்து சூசைட் ட்ரை பண்றாப்ல. கன்வெர்ட் ஒரே மூவ் 4வது ட்ரை பண்ணா அப்படிதான். திரும்ப திரும்ப எப்படி வாங்கினே இருப்பாங்களா அப்படின்னு பழைய மூவ் வரப்போகுது. ஆமா ஆமா, அது பேர் பைல் இருக்கா? இல்ல கிக் இப்பெல்லாம் தெரியாது. ஆனா நல்லா இருக்கும் பார்க்க. ட்ரை பை கிக். அந்த பால் பச்சை டிஷர்ட் தெரியுதா? எல்லா மேட்சும் வந்துடுறான்ல. ஆமா, அவர் எப்படி டிக்கெட்? ஓ ஓகே. இப்போ வெளியே போயிட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி வெளியே போயிருக்காங்க. கிரவுடுக்குள்ள போந்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. எனக்குள்ள இன்னும் ஜான் மார்க்ஸ்லி வருவானா வரமாட்டானா அப்படின்னு தோணுது. ஆனா எனக்கு என்னமோ 98% வரமாட்டானோன்னு சொல்லுது. ஆனா அது 2% என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. ஜான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷீல்டு மெம்பர் தான். டீன் ஆம்ப்ரூஸ். இஸ் தி 3rd மெம்பர் ஆஃப் லூனடிக். இப்போ ஒரு வந்து ஏஇடபிள்யூல இருக்காப்புல மனுஷன். சொன்னவங்க ஏஇடபிள்யூல டாப் ஸ்டாரா இருக்காரு. ஓ பாடி. கிரவுடு செம எனர்ஜியா இருக்காங்க. ரோமன் அப்பயும் எல்லாருக்கும் ஹேண்ட் செக் மாதிரி தான் பண்ணிட்டு வந்துட்டு முடிய பிடிச்சி நீ இவ்வளோ பாடாரம் ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவாங்கல்ல. ஆமா,
வெப்பனை தூக்கிட்டு ஐயோ 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 அது எப்படி பார்க்கல எடுக்காத வரைக்கும் செத்துக்கு நான் பாவம் பார்த்து விடுவேன். அப்படியா? பார்த்தாலும் மக்கள் தானத்துக்கு அடிக்கலாம் அடிச்சுக்கேன். சேர் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோமனுக்காக வந்துடுமே. இவன் யாரும் யாரை கோச்சிட்டு போட்டவன் அந்த ஃபேன்ஸ் கூட இது ஆகாம. ஆமா, சில ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஹைப் ஆகிட்டாங்கன்னா குறுக்கல் வந்துருவாங்க. அதுக்காக வாங்கியிருக்கேன் செத்துக்கு போய் முதுகாலி ஸ்டீல் சேர் உள்ள போகுது. அம்மோடியோ அந்த ஸ்டீல் நடக்கிற இடத்துல விழுந்துச்சு. அவன் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ப்ரோ மூஞ்சி நேரம். ஐ கேன் see. ஐயோ ஐயோ இது ரீப்ளே இந்த மாதிரி என்னன்னு தெரியல. இப்ப இதெல்லாம் ரீப்ளே அழகா காட்டலாம். ஃபர்ஸ்ட்ல ரீப்ளே காட்டுவாங்க. அனிமேஷன் வந்து ரீப்ளே வரும். ஆனா கீழே குட்டியோ நீங்க இங்க ரீப்ளே போய் ஐயோ சூப்பர்மேன் வச்சு வாங்கல ஸ்பியர் அதுக்குள்ள. ஓ ஐயோ ஐயோ நீ விழுந்துச்சு கன்வெர்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை இந்த பக்கம் வந்து அப்படி விழ முடியாதுன்ற காரணத்துக்காக கன்வெர்ட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். இல்ல பேரிகேட் உடைக்கலான்னு பார்த்தாரு. என்னது ஹைனி இந்த நீ போட்டுதான் யாருக்கும் மூக்க உடைச்சாரு. ஜான்சன் நின்றுகிட்டே இருக்கும்போது ஓடி வந்து இப்படி வச்சாண்டா மூஞ்சியை கொண்டு வந்து. ஆக்சுவலா ஜான்சனாக்கு பிச்சு அப்படி போயிட்டு ஓரமா போய் படுத்துட்டாரு ஜான்சனால. அதுக்கப்புறம் ஆக்சுவலா மேட்ச் கண்டினியூ பண்ணாரு அது ஜான்சனா. ஆனா இதுல பாவப்பட்ட ஜென்மனே பேர் தான். ஸ்பீரா நோ செட் நோ ஸ்பீர் செத்துக்கிறான். ஸ்பீர் இல்லையா? குடிச்சிட்டாயா? யோயோ கேமரா பேரே ஓடி போயிருந்தாரு பாத்தீங்கன்னா. இல்ல டேபிள் ஓடவே போகுது. ஐயோ நான் சொல்லல எப்பவுமே யார் கிளியர் பண்றாங்களோ அவங்கள தாங்க ஓடணும். அதுதாங்க லாஜிக். ஆனா இந்த OMG எதிர்பார்க்கல. எஸ் அவரு ரோமன் பேரகேட் நிற்கும் போது ஸ்பேர் ப்ரோ ட்ரை பண்ணாரு செத்து ரோமன் ட்ரெஸ் மாதிரி அப்படியே பிடிச்சி தூக்கி லாக் பண்ணி பவர் பம்ப் போட்டாரு டேபிள் மேலே. அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் மேலே அவன் தான் கிளியர் பண்ணா செத்து அவன் மேலேயே விழுந்துருச்சு. இன்னும் ஒரு டேபிள் இருக்கு. நீங்க எப்பயுமே அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மேட்ச் பாத்தீங்கன்னா யார் டேபிளையோ யார் கிளியர் பண்றாங்களோ அவங்களதான் விழுவும் மோஸ்டா. அப்படி டேபிள் எடுத்து டேபிள் போட்டு உடைக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்று வந்து ஹார்டி பாய்ஸ், பாய்ஸ். அவங்களோட ஃபினிஷர் பாட்டு அதுக்கு ரிலேட்டடா இருக்கும். டேபிள் மட்டும் கிடையாது, அதுவும் ஹைட்டுன்னா பயமே இல்லைங்க எங்களுக்கு. என்னடா படுத்துட்டேன் இன்னும் ஏசி ஆகிட்டான் செத்து. ஐயோ ஒரிஜினலா போட்ட ஆடி செத்து. ரோமன் வந்து அடுத்த டேபிள் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ரோமன் தான் நெக்ஸ்ட் உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். பெட்டிகிரி வாங்க மாட்டா சரி. ஐயோ வெடிரானா உடைய மாட்டேங்கிறா இப்பெல்லாம் இந்த டேபிள். அந்த டேபிளோட என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், ஏறினால விழுந்துரும்ல. ஆமா பிக் ஷோ. அந்த டேபிள்ல சும்மா கால் பட்டத்துக்கே விழுந்துரும். அதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல ஆக்சுவலா அப்பெல்லாம். அடுத்த பம்பா விழுந்துருமா? விழுந்துச்சா செத்து எழுந்திருக்க மாட்டான். கன்வெர்ட் பண்ணுவான் நினைக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டான். ஓ இப்போ ரோமனுக்கு பம்ப். ஐயோ ஆக்சுவலா செத்துக்கு உதறது கை கால்லாம் இப்பதான் வாங்கிட்டு வந்ததுனால. இப்போ ரோமனுக்கு பம்ப். ரோமன் செகண்ட் பம்ப் ட்ரை பண்ணாரு. ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. செத்துக்கு உடனே கன்வெர்ட் பண்ணி தூக்கு உதறது கை மாட்டலாங்க பாரு. ஐயோ 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 ஒன் டப்புன்னு போட்டுட்டு இன்னும் விழுந்துறான் செத்தோம். ரெண்டு பேருமே படுத்துறாங்க. சில டைம் உங்களுக்கு தெரியும் அட்ரினல் ஓவர் ஆயிடுச்சுன்னா கை கால்லாம் உதறாது. ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே விழுந்துட்டான் ரெண்டு பேருமே. இப்போ இதுக்கு கவுண்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ரெஃப்ரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு உள்ள போறீங்களா இல்லையா கவுண்ட் பண்ணுவா பார்த்து என்னவா நான் உள்ள போய் கவுண்ட் பண்ணுவேன் வந்துருங்க அப்படின்ட்டு போறாங்க. ஆக்சுவலா ரெஃப்ரி இந்த மேட்ச் வேற ஆயிட போதா? 1 2 3 ஆனா அம்பேர் அந்த லவுட் கேக்கும் சவுண்ட் ஒரு மைக் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ இல்ல அது. இப்போ அவன் கம்யூனிகேஷன் ரொம்ப பண்ணியாக வேண்டியதா இருக்கு நினைக்கிறேன். அதனால பேசுறது கேட்டுருமோ அப்படின்னு ஒரு இது. அதெல்லாம் ஆமா அதுக்குள்ள இன்னும் உள்ள போவே இல்லை. சித்தாச்சு கிட்ட இருக்காரு. ரோமன் தூரமா இருக்கு. இயர் மிஸ். ஐயோ உடனே சேர்த்து படிக்கிறீங்க போறாரு. விழுந்துருச்சு. கன்ஃபார்மா 2 தான் நினைக்கிறேன். 2 தான் நினைக்கிறேன்.
இதான்டா டூ ரோமன். அண்ட் சிரிக்கிறான். லாஸ்ட் செட். அவன் அன்னைக்கு ரெசில்மேனியா மேட்ச் அப்பயே கிளீனா கிறிஸ்டோம்பும் பெடிகிரியும் விழுந்த அப்பயே தட்டி விட்டான். ரோமன் ரோமன் ஒரே ஒரு பெடிகிரிக்கு இதாயிடும் நினைக்கிறேன். அதெல்லாம் மனித பேங்க் டைம்ல இல்ல, ஒரே ஒரு பெடிகிரிக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு மனித பேங்க்ல, சாம்பியன்ஷிப் ஜெயிச்சானு. ஆனா ஆக்சுவலா செத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மேட்ச் கேட்டப்ப எனக்கு அதான் சொல்லிட்டு நீங்க ஜெயிச்ச மேட்ச் சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கேட்டா, எனக்கு தோத்த ஒரு மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மேட்ச் அதுதான். அன்னைக்கு மனித பேங்க் நடந்தப்போ ரோமன் கிட்ட ஜெயிச்சுட்டு டீன் ஆம்பர்ஸ்லி தோத்தான்ல அன்னைக்கு சாம்பியன்ஷிப்பை, அந்த நாள் தான் பிடிக்குமா ஆக்சுவலா. பெக்கி கம்பேர் பண்றப்ப ரோமனுக்கு என்ட்ரன்ஸ் அதிகம். இப்போ இல்ல அப்பத்துல இருந்து குரூப்ஸ் முடியுமா? முடியாது. எஸ் ஆக்சுவலி 1 2 இது நல்ல ஒரு 2.5 ஆக்சுவலா. ஆனா ஊருக்கே தெரியும் சூப்பர்மேன் மேட்ச்ல யாருமே முடிய மாட்டாங்க. ஒரு கோஃபி முடிச்சிச்சு ஞாபகம் இருக்கா? கோஃபி ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி வந்தானா அப்போ சூப்பர்மேன் பஞ்ச் ஆக்சுவலா அது விழுந்த ஸ்பீடுக்கே உடனே முடிச்சான். அப்போ வந்து ஷீல்டு காஸ்டியூம் போட்டிருப்பான். ஓகே ஓகே. ரெண்டு பேரும் சென்டர் ரிங்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி, ஒரு விஷயத்துக்காக சீக்கிரம் 3 மணிக்கு எந்திரிக்கன்னா அது இதுக்காக மட்டும்தான். ஆமா ஆமா டைமே ஆமாம். வேற ஏதாவது வேலைக்கு போய் வெளியே போனோம்னா கூட கஷ்டப்பட்டு இப்போ அந்த 3:30 போனோம்னா 3:20 எந்திரிச்சு வெறும் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே கிளம்பிடுறோம். இதுக்கு மட்டும் அந்த ஈகர். அதுவும் இன்னைக்கு ரோமனுக்கும் செத்துக்கும் மேட்ச்னா சொல்லவே வேணாம். எத்தனை மணியா இருந்து முடிச்சுட்டே இருந்தோம். வெறும் மண்டே நைட் ரால போட்டாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க மேட்ச். சம்மர் ஸ்லாம்ல ஓகே ரோமன் ஹைப் ராவுட் இவ்வளவு மேட்ச் பார்த்துட்டு இன்னும் ஹைப்பா இருக்கேன். ஸ்பியர் பெடிகிரி ட்ரை பண்ணுவானோ, ஸ்பியர் கன்வெர்ட் பெடிகிரி ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, ஹை ஜம்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல கன்வெர்ட் நடந்துச்சு. ஆக்சுவல் ஸ்பியர் படம் வரும்போது எப்பவுமே அவர் பெடிகிரி போவான் செத்து. இந்த தடவை எக்ஸ்பெக்டே பண்ணல, ஹை ஜம்ப் பண்ணிட்டான். டப்புன்னு போய் இதுல போய் மோதிட்டான், கார்னர்ல போயிட்டு. ரோமன் மோதிட்டு சென்டரிங் வந்த உடனே கிறிஸ்டோம் சரியான அடியா நான் ஃபேஸ்ல உடனே கிறிஸ்டோம் ஆக்சுவலா ஃபிளாட் ரோமன் ஃபிளாட். கிரவுடு மட்டும் செத்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ரியாக்ஷனை தட்டி விட்ட உடனே எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எனக்கு இல்ல, எனக்கு இன்னொரு மேட்ச் தான் நல்லா இருக்கும் தோணுது. அப்ப செத்து ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொரு மேட்ச் ரோமன் வருவான்ல, மேபி பார்க்கலாம். செத்து ஜெயிக்கணும், செத்து ஜெயிக்கணும். அது ஆக்சுவல் செத்ரோலன்ஸோட சாம்பியன்ஷிப் தாங்க. இவர் திருடிட்டு போயிட்டாரு. அது எவன் திருடிட்டு போனா, பிரான் பிரேக்கர் திருடிட்டு போனான். சூப்பர் பிளஸ் தான் அப்படிதான் நினைக்கிறேன். கார்னருக்கு மேலே ஏற்றி விட்டுருக்காரு செத்து. ரோமன் தூக்கிட்டு போயிட்டு, ரோமன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே தூக்கி ஃபால்கன் ஏரோ போட்டோம்னா அவ்வளவுதான். இன்னும் ஏன்னா ரோமனோட ஆப்பனண்ட் வந்து யாருமே இந்த மூவ்ஸ் அதிகமாக மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரோமனோட மேட்ச் எல்லாமே வெறும் ஃபினிஷர்ஸ் மட்டுமே போற மாதிரி இருக்கு. சிக்னேச்சர் ஃபினிஷர்ஸ் மட்டுமே போற மாதிரி. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காம்போவோடயே போய்கிட்டு இருக்கு. விழுந்துருமோ அதான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ கன்வெர்ட் பண்ணாங்கன்னா மேல இருந்து ரோமனுக்கு போட மூவ் ஏதாவது இருக்கா? பம்ப் தான் இருக்கு, கீழே வந்து பம்ப் தான் இருக்கு. கீழே விழுந்துட்டான். அப்போ ஆக்சுவலி திரும்பி ஓடி வருவான் மேலே செத்து, திரும்பி கீழே தள்ளி விட்டான் செத்து. ரெண்டாவது இப்போ விழுந்துரும். ஒன்று கன்வெர்ட் ஆகி ஓகே விழுந்துருச்சு. ஃபால்கன் ஏரோ தான் கன்வெர்ட். ஃபால்கன் ஏரோ லாக் விழுந்துருச்சு. ஃபால்கன் ஏரோ போடல, கன்வெர்ட். ஆஹா சப்மிஷனுக்கு போயிருக்காரு. இப்படி வச்சு முடிக்க வேண்டாம், அப்படி வச்சு முடிச்சா சரிப்பான் எப்படின்னா. கன்வெர்ட் தான். ஆமா ஆக்சுவலா அந்த லாக்கை பயங்கர நிறைய தடவை கன்வெர்ட் பண்ணது செத்து மட்டும் தான் ராயல் ரம்பிள் மேட்ச்ல. இந்த சப்மிஷனை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா
இது வச்சா கோல்ட்பர்க் முடிச்சான். ஏய் 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 என் மனசு கேட்காது அப்படி எனக்கே முடிச்சா. கேட்காது. இப்படிலாம் ஜெயிச்சாலாம் உண்மையில செத்து வீக் ஆயிடுச்சானா? இல்ல கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறான் நினைக்கிறேன். ஆமா சவுண்ட் பத்து மூஞ்சி. அவன் நேரமா புடைக்குது ரோமனுக்கு கை வச்சு. ப்ரோ பண்ண மாட்டேன்னு தெரியும், நீ டேப் அடிக்க மாட்டேன்னு தெரியும் ரோமன் விஷயத்துல. ஈகோ. ஐயோ அவனே முடிய பிடிச்சி கார்னர்ல கொண்டு போய் அடிக்க போறான் நினைக்க. அப்படியே எனக்கு தெரிஞ்சு பக்கிள் பம்ப் போட்டா நல்லா இருக்கும் தூக்கி. அதுக்கப்புறம் சூப்பர் பஞ்சு விழுந்துடணும். அந்த காம்போ எல்லாம் போடுறதே இல்லைல்ல. ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியல. மேல தூக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியல. ஃபால்கனரோ இப்போ வந்து ஸ்ட்ரென்த் இல்ல ஆக்சுவலா. ஃபால்கனரோ ஐயோ கன்வர்ட் ஃபால்கனரோ. ரோமன் ஸ்லிப் ஆயி சூப்பர் ஸ்பீட். நோ 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 இல்ல 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 இல்ல. ஐயா நல்ல வேலை கிக் அவுட். டோண்டா வயசு தெரியும் பெருசா இல்ல. வயசு தெரியும் புரியுதுல. டிஷர்ட் காமிச்சேன், நீங்க யாரும் நினைக்கிறீங்களாப்பா? இந்த மாதிரி காட்டு. காட்டிட்டேன் அதான். என் ஃபோர் ஆர்ம்ஸ் பாருங்க அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ரோமன் ஏதோ டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருக்கான் செத்த. ஆனா கேட்கல. போல் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது எதுவும் பொம்மை வாங்கிட்டு போயிட்டானா, வரவே இல்லை என்ன. அடி அடின்னு கேட்கறான் ஆக்சுவலா செத்து முடிஞ்ச அடி 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 கேட்டு வாங்கிட்டு இருக்கான். அது எனக்கு தெரிஞ்சு திடீர்னு ரோமன் ஜெயிக்க நேரம் ஷீல்டோட பிஜிஎம் போட சொல்லிட்டு மொத்தம் இவனே முடிச்சிருவானோ. ஆக்சுவலா செத்துக்கு நான் நிறைய ஐடியா தரேன், கேட்க மாட்டேங்கிறாரு. சும்மாவே பண்ணுவோம். நோ 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 நோ. செத்து ஸ்பியர் போட்டான், செத்து ஸ்பியர் போட்டான். கிளீனா இருந்துச்சு. இதை நம்ம யோசிச்சிருக்கணும். ஆனா எனக்கு கீழே ஆல்ரெடி செத்து ட்ரை பண்ணாப்புல. ஆமா ஒண்ணு இல்ல மேட்ச் முடியல. ஐயோ ஐயோ பிரான் பிரேக்கர் மாதிரி பழைய ரோமன் போயிட்டு 2 ரோப்லயே தட்டிட்டு வந்து ஸ்பியர் போட பார்த்தாரு. பார்த்தா இவருக்கு ஸ்பியர் ஜெய் உசோ கத்துக்க. நீயும் போறிய ஸ்பியர், நீ ஸ்பியர் போட்டு எங்கேயும் விழுந்துரு. செத்து ஸ்பியர் கிளீனா இருக்கியா? ஐயோ ஐயோ அங்க ஒருத்தர் பாரு சாம ஐப்பா ஸ்பியர் விழுந்த உடனே எப்படி யோசிக்க மாட்டேன்னு தெரியல. இப்போ ரோமன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பிராண்ட் ஷூ வந்து இவர் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரோமன் படுத்து செத்து பேசிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் மைண்ட்ல பிளிங்க் ஆகிறதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணுவான். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவான்னு பிளிங்க் ஆகிறதுக்குள்ள பெடிகிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா அந்த ஸ்பீடுக்கு பெடிகிரி உள்ள நல்லா இருக்கும். பக்கிள் பம்ப் ஆக்சுவலா இப்ப பக்கிள் பம்ப் போட கொஞ்சம் யோசிக்கிறேன். எப்பவுமே கேரி 2 பம்ப் போடணும், சூப்பர்மேன் பஞ்ச் வில்லணும். இந்த காம்போ எப்பவுமே இவங்க 2 பேருக்குள்ள பல வருஷம் ஆச்சு. ரீக்ரியேட் ஆகுமா? ஐயோ பக்கிள் பம்ப் ரீக்ரியேட் ஆவல. ஓஸ்டமா கன்வெர்ட் ரோல் அப் இல்ல. ஐயோ ஐயோ பக்கிள் பம்பா இல்ல பவர் பம்பா? பக்கிள் பம்ப் சூப்பர்மேன் பஞ்ச் போடு. ஐயோ குர்சாம்பா ரோமன் இதெல்லாம் ரோமன் போட்டுட்டு இருக்காரு, செத்து போட்டுட்டு இருக்காரு. நான் சொல்லல. இத்தனை நொடியில செத்து கிக் பண்ணிட்டான். இத்தனை நொடி. ஐயோ ஐயோ எதிர்பார்க்கல. ஐயோ பக்கிள் பம்ப் சூப்பர். பாருங்க பைரவா சாக்காயிட்டான். ஐயோ
விடு செத்து தான் ஜெயிப்பாங்க, வேலைப்படாது. இங்க பாருங்க செத்துரோலின்ஸ் உனக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவ்வளவுதான், ஐயோ நீ வந்து ஃபேமஸ் ஆயிடுவ. சரியான மேட்ச், க்ளீன் ஆமா. மேட்ச். நைஸ். பக்கிள் பங்கு போட்டு அவன் ஸ்பியர் போடுறான், இவன் என்னடா பக்கிள் பங்கு. அதாவது ரோமன் வந்து குரூப் ஸ்டம் போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. பக்கிள் பம்ப் போட்டு ஆக்சுவலா ஆமா இது சில செகண்ட் முன்னாடி தான் பக்கிள் பம்ப் போட்டு கிறிஸ்டோ போட்டு ட்ரை பண்ணா செத்து. இவங்க 2 பேரும் face to face பேசிட்டு நீ ஸ்பியர் போட்டல. அது ஆக்சுவலா என்னன்னா ரோமனோட மூவ் எல்லாம் செத்து கால்குலேட் பண்ணிட்டே இருப்பான்ல. சோ இப்போ செத்து வந்து சரி ரோமன் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? நீ நெக்ஸ்ட் தான் போறோம் 2 பேரும் மாத்தி ஓகே இப்போ ரோமன் அசேசிங் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டான். ரேபிட் ஃபயர் ஆக போகுது நினைக்கிறேன். எனக்கு இன்னியோட மேட்ச் பீக் இந்த சம்மர் ஸ்லாமோட மேட்சே இதுதான் பீக். அவ்வளோதான், இது மாற்றி அடிச்சுட்டு போகிறாங்க தலையில். ஆக்சுவலாக நம்ம கேட்கல, ரெஃப்ரி மட்டும் மாற்றி ஓகே. கேமரா பின்னாடி இருந்தால் நாங்கள் சண்டை போட்டுருவோம். பைரவ அடிச்சிட்டேன். பைக் இவன் அடிக்கிறான். சரி ஐயோ ரெஃப்ரிக்கு விழுந்துச்சு ஒரு அடி. ரெஃப்ரி படுத்துட்டு சிஸ்டம் பண்ண போறான். சிக்னேச்சர் போட்டான். ஒரு நிமிஷம் ரோமன் ஷாக் ஆயிட்டான். டீன் ஆம்ப்ரோஸோட ஃபினிஷர் இல்ல கன்வர்ட் ஆயிருச்சு. ஐயோ ரோமன் டீன் ஆம்ப்ரோஸோட டிடிடி. ஐயோ ஒரு ஜான் மாக்ஸ்லி வரலன்றதுக்காக ரோமனும் செத்தும் எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். he is the one who செத்து சிக்னேச்சர் போட்டிருக்கான், ரோமன் வந்து டிடிடி போட்டிருக்கான். வெரி அன்எக்ஸ்பெக்டட் இல்ல. ஸ்பியருக்கு போயிட்டாரு ரோமன். ஐயோ ரெஃப்ரி, தேங்க் யூ ரெஃப்ரி குட் ஸ்டாப். என்ன பிரயோஜனம் டீன் உங்களுக்காக உங்க பிரதர்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க வரலாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆக்சுவலா சிக்னேச்சர் வந்து செத்து ஃபினிஷர் டீன் கரெக்டா தான் வந்திருக்கு. அது எப்படி டீன் இல்லாம? ஐயோ ஒரு நிமிஷம் குற்றம் போவாங்க. சடனா பிளிங்க் ஆகல. ஐயோ இது எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த இதுவா போனோனே ஐயோ அது ரோப்ல தட்டிட்டு வந்துட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிடுவாரு பாத்தீங்களா? அது ஐயோ அவ்வளவுதான். இப்போ இன்ஸ்டாகிராம திறந்தீங்கன்னா ஆமா இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் பிரதர்ஸ்னா அதுதான் என் பிரதர்ஸ். வா ஆக்சுவலா அப்ப இப்பவே தெரிஞ்சு போச்சு ஜான் மாக்ஸி அப்படின்னு வரமாட்டாரு அப்படின்றத பண்ணிருக்காங்க. மேபி பேச்சுவார்த்தை போயிருக்கான், அது நடக்காம அட்லீஸ்ட் அவங்க ரெஃபரன்ஸ் வைக்கணும்ன்றதுக்காக வேணா இருக்கலாம். ஏன்னா அது நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், மாத்தி பேசியிருப்பாங்க. இங்க வந்து WWE ல இருந்து இங்க பேசுறதுக்கும் AEW ல இருந்து அங்க இருந்து மைக்ல பேசி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இதான் லாஸ்ட் மேட்சா இருக்குமோ இப்ப எனக்கு தோணுது. செத்துக்கு ஃபினிஷர் போட்டதுனால செத்துக்கு முதல் சேர் எடுக்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே செத்து சேர் எடுத்துட்டு வராருங்க. ஆக்சுவலா அவரோட ஃபேவரட் வெப்பன். ஆமா அவங்க வைஃப் பக்கிங்கிற ஒரு பெக்கி கேட்டப்போ அதான் கொஸ்டின். இந்த ஒரே சேர் வச்சுதான் 10 வருஷமா கத்து போயிட்டு. ஆக்சுவலா அவருக்கு இதை பிடிச்சது காரணம் அதே பொசிஷன் அடிச்சு அவ்வளவு வலிக்காது. அதே பொசிஷன் பின்னாடி இருந்து பால் ஹேமன் வந்து அடிக்கிறான் செத்துக்கு. இப்போ கரெக்டா இப்போ ஒரு பிஜிஎம் டீனோடது போட்டா நல்லா இருக்கும். நடக்குமா தெரியல. அடிச்சு எத்தனை தடவைடா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான் சார். ரோமன் முதுகுல எத்தனை தடவை அடிப்பீங்க? நோ ரோமன் வேண்டாம், நம்ம அப்படி கிடையாது. மன்னிச்சு விட்டுரு. உனக்கு பிரச்சனை, நம்ம அப்படி கிடையாது ரோமன். சின்ன பையன் மன்னிச்சு விட்டுரு. நம்ம அதுக்கு ரெஸ்ல்மேனியாலே பழி வாங்கிட்டோம். கோடி கூட இருக்கிறப்ப
ஆனா அதனாலதான் தோத்தோம். ஆமா மறந்துடாத. திருப்பி நீ சேரை பார்த்து அதை எடுத்து அடிக்கணும்னு நினைச்சேன்னா தோத்துருவேன். விளாடுறான் செத்து. வெஞ்சன்ஸ் சீக்கிரம் வரும். வேணாமே அவனே அடின்னு சொல்லுவான் நினைக்கிறேன் செத்து. வேணாமே. அவன் ரொம்ப பிடிச்சது பார்த்து செத்து அப்படியே தெரியுது. நீ அடின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. வேணா ரோமன். கமான் அப்படின்னு நினைக்கிறேன் செத்து. எஸ் அதான் ரோமன், அதான் ரோமன். அடிக்கல. ஆக்சுவலா ஞாபகம் இருக்கா இதே மாதிரி தான் டீன் கூட டீம் பானா. ஆனா அது வந்து வேற மேட்ச் அப்ப கிடையாது. ஆக்சுவலா எல்லாரும் செத்து கிடையாது, எல்லாரும் துரோகி கிடையாது. ரோமன். ஆக்சுவலா நான் அது முன்னாடி கெஸ் பண்ணல. ஆக்சுவலா செத்து வந்து சேர அடிக்காம இது மாதிரி ரோமன் we appreciate you ரோமன். ரோமன் வந்து அப்படி பண்ண மாட்டான் சைலன். ரோமன் செத்து ஆனா ஃபார்ம் ஆயிட்டான். அந்த சேர் யூஸ் பண்ணாதால ஷீல்ட் வைக்க போறாங்க. ஓகே அப்படியே சொன்னோம். யா இல்லையா ராம்பேஜா ஷீல்டா? ஐயோ 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 மாத்தி மாத்தி கொலவரியா அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஃபேஸ் டு ஃபேஸ்ல செத்து பிடிக்கல. ரோமன் வந்து சேர் யூஸ் பண்ணாதது. அதாவது இது இருந்து எப்படி சொல்லணும்னா, நீங்க வந்து பேட்மேன் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஜோக்கர் வந்து பேட்மேனை வந்து ஒரு இதை மாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. டீஸ் பண்ணிட்டே இருப்பான். ஆமா நீ பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் போயிடுச்சு. ஆனா அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறனால பாகுபலி மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் உடம்பும். இல்ல பாகுபலி படத்துல ஃபேஸ் பண்ண போறாங்க ரெண்டு பிரதர்ஸ். கெஸ் பண்ணது கரெக்ட்டா தான். ஜோக்கர் பேட்மேன் அந்த மாதிரி தான் இருக்கு. பேட்மேனை செய்ய வைக்கணும். தார் லோக்கில தார் எவ்வளோதான் லோக்கி கெஸ் பண்ணாலும் லோக்கி புதுசு புதுசாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்பிரடிக்டபிள். ஆமா ரொம்ப இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டியான்னு செத்து ரொம்ப ஃபயர் ஆகிட்டா. கூப்பிட்றாதடா. கேட்டல. ஐயோ ஐயோ ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நேரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க மேட்ச்சுக்கு. ஓ நோ 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 நோ. ஐயோ ரைட் ஹாஃப் அன் ஹவரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ச். எஸ் இந்த மாதிரி மேட்ச் ரொம்ப நாள் ஆச்சு. ஹாஃப் அன் ஹவர் மேட்ச்லாம் பார்த்தல. சூப்பர்மேன் பஞ்ச். ரெண்டு பேரும் ஃபைட்டுங்க. நான் இப்படி ஒரு மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண. ஸ்பியர் கன்வெர்ட் படிக்குது. எந்திரி ரோமன். No. ஐயோ ரோமால எந்திரிக்க முடியல ஆக்சுவலா. ஓகே ஒரு டாப் ராப் குடிச்சோம் போயிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே அனலைசேஷன் குடிச்சோம் போய் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஐயோ டாப் ராப் போயிருப்பாங்க. தேர்ட் ராப் போயிருக்காரு. ஸ்பியரா சூப்பர் பஞ்சா. ஐயோ இப்ப ஸ்பியர் ரெஃப்ரி இல்ல. ஸ்டில் ரெஃப்ரி இல்ல. ஆமால. ஐயோ ஒரு சூப்பர் ஸ்பியரே வந்திருக்கு. ரெஃப்ரி இல்ல. ஸ்டில் ரெஃப்ரி இல்ல. இவங்க ரெஃப்ரிக்காக மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக மேட்ச் போட்ட மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலா. ரெண்டு பேரும் மாத்தி வெஞ்சன்ஸ் தீர்த்துக்கிறாங்க. என்ன ஒரு கிரேட்டஸ்ட் ஒன் அண்ட் ஒன் மேட்ச் இந்த இயர்ல. ரிசல்ட் ஏத்துக்க முடியாதடா ரொம்ப தோத்தா. சேர்த்து ஏதோ ஒரு மூவ் கொடுக்க போறேன். திரும்பி ரோமன் மூணாவது தடவை ஸ்பியருக்கு ட்ரை போயிருக்காரு. ஸ்பியர் விழுந்துருச்சு. ரெஃப்ரி ஐயோ 1 2 எஸ் 3 ஸ்பியர் செத்து போட்டான். சாம்பியன் ரோமன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ரெண்டு பேரும் எந்திரிக்கவே இல்லை. மேட்ச் யார் ஜெயிச்சா என்ன தோத்தாரு படுத்துட்டு இருக்காங்க. இன்னும் செத்து ரோமன். சீரியஸா மேட்ச் செம்மையா போச்சு. ரோமன் செத்தோட ஃபேன்ஸ் எல்லாம் ஹைப்ல இருப்பாங்க. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்தது.
மைக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்ததுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை. ரோமன் ஃபைனலி பீட் செத்ரோலின் க்ளீனா. ஆக்சுவலாக ஒவ்வொரு கிருஷ்ணம் கனெக்ட் பண்ணி ஒரு கிருஷ்ணம் எந்திரிக்க முடியல ரோமனால், அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 ஸ்பியர் போட்டு முடிச்சிட்டார். பெல்ட்டை மதிக்கல. ரோமன் பெல்ட்டுக்காக முடிக்கல இல்லை, நாய்க்குட்டி மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு பெல்ட்டை. ஐம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஆஃப்டர் த மேட்ச். ஏன்னா இன்னும் செத்து போட்டு ரிங்க விட்டு வெளியே போகல. நான் எதிரிக்கு தான் ட்ரை பண்றான் செத்து. கிளீனா இருந்தது, எப்பயுமே கிளீனா இருக்கு. ரீப்ளே போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. அந்த பூசு தான் நான் தெரியுது. ஒரு கால் பின்னாடி போயிட்டு ஒரு கால் முன்னாடி வரும்னு. ஸ்பியர் ஆக்சுவலா 2 ஸ்பியர் செத்து மட்டும் அந்த 3 ஸ்பியர் போட்டு மட்டும் ஷீல்டு வச்சிருந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிருப்பான்ல. ஆமா. ஆஃப் ஆயிடுச்சியா? இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்துச்சுன்னா மேட்ச் முடிஞ்சது. மாஸ்க் தூக்கி விட்டுருக்காங்க. மாஸ்க் யாரோ தூக்கி கொடுத்துருக்காங்க செத்துக்கிட்ட. அப்படியா? அது காலாண்ட கட்டுக்கு பாரு. ஆனால் தள்ளி விட்டாரு செத்து காலால. வேற யாரோ எடுத்து தூக்கி போட்டுருக்காங்க நினைக்கிறேன். இல்லை காலாண்ட தான் இருக்கு. ஏதாவது பேசுங்க. ஐயோ 2 பேரும் கார்னர்ல உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே முறை உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ மட்டும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. மேட்ச்ல ஜெயிச்சது ரோமன் தான். பட் அவன் அந்த மாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு ரோமன் கிட்டயும் இவன் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு போய் செதுக்கிட்டே கொடுத்தானா. அது மாதிரிலாம் நல்லா இருக்கும்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் செத்து சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணல. ட்ரிபிள்ஸ் கேட்டோன்னா இதெல்லாம் லூஸ் மாதிரி ஐடியா அப்படின்னு வந்தோம். ஓகே. அதுவும் கடைசியில் செத்து வந்து செத்து அழுகிறான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கிரௌட் ஃபுல் சைலண்ட். ரோமோட படம் யாருமே எதிர்பார்க்கல. ஒருத்தவங்க கூட ஹைப் ஆகல. எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. மாஸ்க் எடுக்க போறான். நான் சொல்ல நடக்குமா ஒருவேளை? கீழே வச்சுட்டான் மாஸ்க. The story is end. இப்பதான் புரியுது. Horns of Justice. ஒரு கை மிஸ் ஆகுது. The story. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ரிவெஞ்ச் விசஸ் ரிவெஞ்ச் 1-1 வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக செத்து அழுதுகிட்டே போறாருன்னு நினைக்கிறேன். அதாவது இது எப்போனா ஷீல்டு பிரிஞ்சு அவங்க ஒரு பாத்துல இருக்கிறப்ப ரோமனுக்கு அப்போ இருந்துச்சு உள்ள ஷீல்டு சேர்க்க முடியாதான்னு இருந்துச்சு. அந்த டைம் ரோமன் அந்த இதுக்காக அடிக்கடி ட்ரை பண்ணாரு.
அதுக்கப்புறம் அந்த பிக் டாக் அழிஞ்சு போய் ஓட்டி வந்ததுக்கு அப்புறம்லாம் அதை வச்சு மார்க் பண்ணிட்டே இருந்தான் செத்து. அதே மாதிரி கொஞ்சம் கூட மதிக்கல ரோமன். அதுவும் ரோமன் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் சொல்றேன், அந்த அந்த வெரி போயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட். அந்த ஷீல்டுலயே மைண்ட் இல்லாம இருந்தாரு. இப்போதான் அந்த ஓகே நம்ம கதை முடிஞ்சிருச்சு ஃபைனலா. ஆக்சுவலா தி போத் ரெஸ்பெக்ட். ரோமனை மாஸ்க் எடுத்துட்டு போயிடுவார் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஞாபகப்படுத்தமா நினைச்சுக்காங்க. இல்ல ரால ஸ்பீச் எதிர்பார்க்கலாம். ரோமன் செத்து வருவானான்னு தெரியல, முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபைனலி மேட்ச் சம்மர் ஸ்லாம் எண்ட் ஆயிருச்சு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தங்க நீங்க நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணது ஒர்த். ஓகே டேனியல், வி மிஸ் யூ. இருந்திருக்கலாம். டீன் ஆம்ப்ரோஸ், வி மிஸ் யூ. ஜான் மார்க்ஸ்லி, வி மிஸ் யூ. திஸ் மேட்ச் இஸ் ஃபார் ஜான் மார்க்ஸ்லி. ஏஇடபிள்யூல ஜான் அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆக்சுவலா ஏன்னா ஜான் மார்க்ஸ்லி ஸ்பியரையும் குட்ஸ்டோம்பையும் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காரு அங்க ரெஃபரன்ஸுக்கு. இங்கேயும் அதே மாதிரி இருக்கலாம் மேபி இவங்க பண்ணதுக்கு. மேபி இது பிளான்லேயே இல்லைனா கூட இது ரெண்டு கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணுறதுலாம் பயப்படவே தேவையில்லை. செத்து வர போனோம் இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஷீல்டு அதுவும் ரோமனுக்கு போனேன். நான் கூட அக்னாலஜ்மெண்ட் போவான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் கை அப்படியே பிஸ்லேயே வச்சிருந்தான். டப்புன்னு பிடிச்சி இம்பார்ட்டன் எனக்கு செத்து. ஆக்சுவலாக ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான், அழுக அப்படியே போயிட்டான். ஆக்சுவலுக்கு அப்புறம் தான் தோணி இருக்கும் இல்லை இவ்வளோ நாள் நம்ம இதை வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தோமேடா, இவன் இவ்வளோ எமோஷனலாக இருந்திருக்காங்க. டீன் ஆம்ப்ரோஸும் செத் ரோலன்ஸும் சரி ரோமன் ரெயின்ஸும் ரெண்டு பேருமே நிரூபிச்சிருக்காங்க. சேர் கிடச்சி வாய்ப்பு கிடச்சப்போ யூஸ் பண்ணலாம். எஸ் அதாங்க ரோமன். என்னதான் ஓடிசி, என்னதான் பிளட் லைனு, என்னதான் இதுவாக போனாலும் பிரதர் ஃபுட்டுன்னு வரப்ப ஆல்வேஸ் இஸ் லிட்டில் பிரதர் ஃபார் ரோமன் ரெயின்ஸ் இல்லை. மேட்சோட ஸ்டார்டிங்கில் மிடில் வந்து பேட்மேன் வர்சஸ் ஜோக்கர் வச்சு, எண்டிங்கில் லோக்கி தோர் பார்த்தோம். தி டூ கோட்ஸ் இன் WWE. ஆமாம், இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டா அந்த WWE என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நாங்களே WWE பார்க்குற இழுத்து மூழ்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. எஸ், எங்கள் ஸ்டோரி ஆரம்பிச்சது அங்கே தான். பாய் பாய் சொல்ல தர மாட்டேங்குதுன்னு நினச்சி பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஸ்டோரி போட்டு பார்க்க ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பட் அது இதுதான் லாஸ்ட் மேட்ச்ன்றது தான் ஏற்றுக்க முடியல. எனக்கு என்னன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக தான் தளபதியோட ஃபேர்வெல் மூவி வந்துச்சு, ஓகேவா? ஆமாம். அதில் எண்டில் தளபதிக்கு ட்ரிபியூட்னு கொடுக்குறப்ப கூட நான் இவ்வளோ ஃபீல் ஆகலை. இத்தனைக்கும் சின்ன வயசுலேருந்து தளபதி இருந்தது, இதை கம்பேர் பண்ணுறது. ஆமாம், அந்த ஃபீல் கொடுக்கலாம். இது அந்த ரெண்டு பேரும் அந்த பம்ப் ஷீல்டு பம்ப் வச்சு மோஸ்ட்டாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. நான் WWE பார்க்க ஆரம்பிச்ச ரீசனே செத்து ரோலன்ஸ் தான். WWEனா என்னன்னு தெரியுது முன்னாடியே எனக்கு செத்து தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலிக்கு அப்போ செத்து போட்டு செய்வாங்க இருந்தப்ப செத்து அப்போவே. இப்போ இருக்க செத்து ரோலன்ஸ்லாம் ஃபேஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் ஆனது. அப்போ இருந்த அந்த பைத்தியக்கார தனத்துலேருந்தே நான் ஃபேன் ஆகிட்டேன். ஜஸ்ட் ஒன் வேர்ட். இது எல்லா சைடு ஃபேன்ஸும் இன்னைக்கு இப்படிதான் உட்காந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சல. ஒரு டைம்ல வந்து ஃபீல்டு மேல எனக்கு அவ்வளோ ஹேட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் ஜான்சினா ரேமிஸ்டர்னு இருந்தப்ப ஜான்சன் வந்து பிறந்தாங்க. அப்போ ஷீல்டு பிடிக்கல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு மற்ற ரெஸ்டர்ஸை போட்டு பிறந்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. ஓகே என்னமோ பண்ணுறாங்க இவனுக்கு 3 பேர் சம்திங் இருந்துச்சு. கேரக்டர் ஒன்று ஒன்றா இருக்கும். ரோமன் வந்து பவர் ஹவுஸு அடிச்சு நொறுக்கிற மாதிரி, செத்து வந்து ஃபுல்லாக டெக்னிக்கு. டீன் வந்து அங்கே ஒரு சின்ன பையன் போட்டவனை தான் போட்டு அடின்னு அடிப்பாங்க. நடுவில் இவனுக்கு வந்து சேவ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கும். அதாவது டீன் ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்பாரு, செத்து நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும். ரோமன் வந்து முடிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். செத்து வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவார் மேட்ச். ஆக்சுவலாக லூனட்டிக் வந்து மேட்ச் சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லா இடத்துலையும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரோமனோட பவர் ஃபுல்லாக சேவ் பண்ணி எண்டிங்கில் ஃபுல் பவர் ஹவுஸாக ரோமன் வந்து நிற்பார். ஆக்சுவலாக
அந்த மாதிரி ஒரு சில தனித்தனி சமயத்துலலாம் லாஸ்ட் சமயத்துல ரொம்பன் மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும். செத்தோம் டீனும் எங்கேயும் ஒண்ணு கிடப்பாங்க. பக்கத்துல ரிங்கிட்டு ஒருத்தர் சேர்த்துட்டு விழுந்து நிறைய கிடப்பாங்க, மேட்ச்னா பேக் சைடுல 2 விழுந்து பேர் இழுத்துட்டாங்க வலிச்சுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி ஆமா. இருக்கும். ஆஹ் அதெல்லாம் வருது. அவங்ககிட்ட இருக்க இன்னொரு ஐகானிக் விஷயமே அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஒருத்தன் எந்திரிக்கவே முடியாம அந்த அளவுக்கு ஒருத்தன் தூக்கி பிடிச்சி பிடிச்சி வலிச்சு இழுத்துட்டு தூக்கி இல்லாம போவான், தோல்ல தூக்கி போட்டுலாம் போவானுங்க 3 பேரும். அதுதான் அந்த ஆக்சுவலா அது வந்து அந்த சோல்ஜர் ஃபீல் கொடுக்கும். ஒருத்தன் ஃபீல்ட்ல விட்டு போக கூடாதுன்னு அது அதனாலதான் அவங்களோட பிட்ரேல் தான் இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தவங்களை விட்டுட்டு மத்த 2 பேர் யாருமே போக மாட்டாங்க. மெயினா தான். ஏன்னா சோல்ஜர்ஸ்னாலே கூட இருக்கிறவனுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்து ஒருத்தன் பிட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாத்துக்கு போய் அதுவும் அது எதுவும் இந்த மேட்ச்ல பயங்கரமா இருக்கும். இவாலுவேஷன் விசஸ் ஃபீல்டுல அந்த ஒரு ஆளா எலிமினேட் பண்ணுவோம்ல பின் பண்ணி, அதுல அவங்க ஆப்போனன்ட் டீம் கூட ஒரு ஆளா போயிடுவாங்க. இவங்க 3 பேருமே போக மாட்டாங்களே கடைசி வரைக்கும். ட்ரிபிள் எச் ஒருத்தால 3 பேர் சேர்ந்து முடிப்பாங்க பாருங்க. அது வந்து ஒரு மாதிரி இது இது எலிமினேஷன் பண்ற மேட்ச்ரா அப்படிங்கிற மாதிரி. அப்பயும் இவங்க அப்போ வந்து இவங்க 3 பேருமே இப்ப இருக்கிற டாப் ஸ்டார்ஸ்லாம் கிடையாது. அதனால 3 பேருமே அப்பதான் NXT இருந்து அவங்க ஸ்டார்ஸ் என்னவோ அவங்க 3 பேர் சேர்ந்து ட்ரிபிள் எச் முடிக்க முடியுன்ற அளவுக்கு காமிச்சிருந்தாங்க. அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு பாண்ட். ஏன்னா இப்ப இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் வெளியே போயிட்டாலும் இவங்க 2 பேர் வீக் ஆயிருவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு டைம் நல்லா கொஞ்சம் செஞ்சுதான் ட்ரை பண்ணாங்க. ஆமா, ஆனா அப்பயுமே அவங்களுக்குள்ளேயே அடிச்சு ஒரே டீம்ல இருந்த அப்படியே அடிச்சுட்டாங்க. ரோமன் சேர்த்து சர்வே சீரிஸ் அப்போ திடீர்னு 3 பேர் சேர்த்துட்டாங்க, 3 பேர் அடிச்சிட்டாங்க. எல்லாம் சாக்கு. ஏன்னா டீம் சேர்த்து நான் ஸ்மாக் டவுன்ல இருந்து வந்து அப்படின்னு இருந்துச்சு. அப்பயும் டீனாலதான். ஆமா, டீன் ஒரு ஆளுக்கு டீனை ஆக்சுவலா பிட்ரே பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் டீன் ஆக்சுவலா WWE போகிற இன்னொரு சான்ஸ். அது ஆக்சுவலா அவர் பிடிக்கவேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். மொத்தம் ஜான் மாஸ்கி வந்திருந்தான் ஆக்சுவலா அது ஃபைனல் இயராகவே ஆயிருக்கும். ஒரு மாதிரி இன்னும் எமோஷனல் ஆயிருக்கும். ஆமா, வந்துடுங்க பரவாயில்ல. அதுக்கு பதிலா அவரோட சிக்னேச்சர் வந்துருச்சு. இப்போதான் எண்டு கேம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஃபுல்லா ஃபேர்வெல். ஃபுட்பால்லயும் ஃபேர்வெல். நெய்மர் கடைசி கோல் பெனால்டி அதோட வச்சு முடிச்சாங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் அழுதுட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. நம்ம சினிமாவில் தளபதி காணோம். கிரிக்கெட்ல ஆல்ரெடி பாதி பேர் டாட்டா சொல்லி போயிட்டு இருக்காங்க. WWE தான் இவங்க 2 பேர் போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. போயிடாங்களோன்னு தோணுது. ஏன்னா மெயினான மேட்ரே முடிஞ்சிருச்சு. ஆமா, மெயினான மேட்ரே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இதுக்கப்புறம் ஆக்சுவலா அவங்க 2 பேருமே கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் தான். இதுக்கப்புறமும் அவங்க சாம்பியன். அவங்க ராயல் ரம்பிள் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னா நினைக்கிறதா கஷ்டம். இதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து சண்டை போட்டாலும் அந்த அளவுக்கு ஆப்பனன்ட் இல்ல. ஆப்பனன்ட் இருந்து இவங்க அதுதான் முக்கியமான விஷயமே. இப்ப இவங்க சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு அப்ப இருந்த ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓஜிஸ். இப்ப பாரு எவல்யூஷன், ஜான்சன், அஜய் உசஸ் வந்தாங்க. ஹார்டி பாய்ஸ் நடுவுல ஒரு டைம் வந்திருந்தாங்க. இருந்தது எத்தனை இது சிசாரோ, வேட் ஃபேமிலி, அதெல்லாம் பீக் ஸ்டோரி லைன். அந்த சைடும் பாசிட்டிவ், இந்த சைடும் பாசிட்டிவ் ஸ்டோரி லைன் வச்சு 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னுட்டு இருந்தாங்க. கிரௌடோட எனர்ஜி செம்ம. இன்ன வரைக்கும் மறக்க மாட்டாங்க அந்த கிரௌட் எனர்ஜில. ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தது வேட் ஃபேமிலி. இவங்களும் நியூ டே மாதிரிலாம் இப்போ அவங்க ஜோக்கர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது, அவங்க ஃபேஸ் வேல்யூக்காக வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால ஃபைட் பண்ண முடியல நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூக்காக பிக்கியை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பாம இருந்திருக்கலாம். அந்த ஸ்டோரி லைனால தான் ஆக்சுவலாக பயங்கர ஹேட் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கும் இன்ஸ்டாலாம் தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு நியூ டேல இருக்காங்க. வேற என்ன பண்றது, அவர் நெக் இன்ஜுரி. அந்த இடத்துல நானா தான் கண்டிப்பா பண்ணிருக்கேன். அதனால டீன் வெளியே போனது காரணமே. நெவர் அந்த மாதிரி பண்ண சொன்னதுனாலதான் எவ்வளோ டேமேஜ் பண்ணாங்க டீனை. ஆக்சுவலாக அந்த விட்டலுக்கு அப்புறம் தான் அவர் வெளியே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லூச்சா அந்த மாதிரியும் இல்ல. டாக் டீமே இப்போ இருக்க யாரு பிடிக்குன்னு கேட்டாலே எதுவும் சொல்ல தெரியல. அதான் அது முடிதான் இருக்கு. யாருமே அப்போ இருக்காக இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு பெரிய டாக் டீமே இல்லை. அப்ப இருக்க அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க. ஹார்டி பாய்ஸ் பண்ண சம்பவம், டக்லி பாய்ஸ் பண்ண சம்பவம், அப்படி ஜேயூசோவாச்சும் இருந்திருக்கலாம். இவங்களும் தேவையில்லாம தனித்தனி ஆகிட்டாங்க. அட்லீஸ்ட் ஜேயூசோவாச்சும் இருந்திருக்கலாம் பழைய டாக் டீம்ல இருக்கு. விடிஞ்சே போயிடுச்சு. மணி என்ன 7 போகுது. 6 மேட்ச் முடியும் நினைச்சோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 45 நிமிஷம் மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு
ஆமா ஆமா ரொம்ப நாள் அதுவும் கழிச்சு. இந்த மாதிரி அதே நல்ல வேலை லைவ்ல பார்த்தோம். ஒருவேளை ஆஃப்டர் கட் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியாது நெட்ஃபிளிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் எப்படி கதை போவோம்? இப்போ ரோமானி கிட்ட தான் சாம்பியன்ஷிப் இருக்கு. ஆப்பனண்ட் கோடிக்கிட்டையும் சாம்பியன்ஷிப் இருக்கு. சாம்பியன்ஷிப் இருக்கு நான் கோடிக்கிட்டேன் இல்லை சிஎம் பங்க் தான் இருக்கு. சிஎம் பங்க் இருக்கு. ஆனால் கோடி விசஸ் ராண்டின்னு போய்கிட்டு இருக்கு. அது எனக்கு வந்துடல. திரும்பி வந்தாலும் அந்த சாம்பியன்ஷிப் தான் வந்தாகணும். என்னன்னு தெரியல. மேபி என்னன்னு தெரியல. இப்போ ரோமனை பார்த்து கிளியரா இருக்கு. சும்மாவே கதை ஸ்கிரிப்ட் ஒழுங்கா போகல. இதுக்கப்புறம் என்ன கதை இருக்குன்னே தெரியும். என்ன சொல்றது? இப்போ பத்தாவதுன்னு கெவின் ஓவன்ஸ் வேற ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாரு சம்மர் ஸ்லாம்ல. அதாவது பின்னுக்கும் செமிஃபைனல் நடக்க வேண்டியது. பின்னு ஜெயிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா கன்சர் வந்தான். சரி சரி 3 பேராச்சும் இருக்காங்களே. திடீர்னு பார்த்தா கேவோ உள்ள வந்துட்டாரு. கேவோ இப்போ நம்பர் 1 கண்டெண்டரு. இப்போ கேவோ விசஸ் சிஎம் பங்க் மேபி அதுல நடந்து அப்படி இப்படி ஏதாவது வருமானு தெரியல. அப்படி பார்த்தாலும் இப்போ ரோமனை முடிக்க யார் இருக்கா உள்ள அப்படின்ற மாதிரி. திரும்பி கோடி தான் வரணும். கோடி இல்லை சிஎம் பங்கு. கோடி செத்து இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது. செத்து மட்டுமா? எத்தனை அவெஞ்சர்ஸ் மாதிரி வந்து நின்னாங்க. கோடி செத்து தான். ஷீல்டு காஸ்டியூம்லாம் வந்து முதல் காமிச்சு நின்று அப்போ அவனுக்கு அப்படியே அந்த ஷீல்டு செத்து அடிச்ச மாதிரியே தோணி இருக்கும்ல அந்த காஸ்டியூமுக்கும் இந்த ஹேர் கலருக்கும். அப்பதான் ஏன்னா அங்கேயே ரிவெஞ்ச் முடிஞ்சிருச்சு அந்த சேர் எடுத்தது. பட் அந்த மிஸ்டேக் திரும்பி பண்ணலாம். இப்போ சாம்பியன்ஷிப் இழந்துறோமோ இல்லை திரும்பி அவனா கிடையாது. சீரியஸா நான் அது என்ன அன்எக்ஸ்பெக்டட் நின்றுட்டு ரொம்ப இந்த மாஸ்க் நான் கவனிக்கல. அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனால மாஸ்க் சரி எப்படியும் வந்துடும். மாஸ்க காலண்ட ரெஃப்ரிஜரேட்டர் போட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். கரெக்டா வந்து பறந்து வந்து விழுந்துச்சு முட்டி. ஃபைனலா அந்த ஷீல்டோட பிஜிஎம்மும் பார்த்தோம். ஆமா அதுவும் அந்த கடைசி ஃப்ரேம் பார்த்தோன்னா செத்து நடந்து வரும். செத்து கையில ஷீல்டோட மாஸ்க்கு, ரோமன் கையில சாம்பியன்ஷிப். கரெக்ட் இல்ல முடிஞ்சிச்சு கடைசியில் எப்படி ஜஸ்டிஸ் எத்தனை 10 வருஷம் 11 வருஷம் கழிச்சு டாக்குமெண்ட்ரி பேசுறதுக்கு அப்புறம் ஷீல்டோட டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி நிறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் இருக்குல்ல ஷீல்டு. இப்போ எப்படியும் ஒருத்தன் மேட்ச் பார்த்துருக்க மாட்டான். ரீல்ஸில் பார்த்துட்டு ஸ்டோரி மட்டும் போடட்டும் இருக்குது அவனுக்கு. யாரு அது ஒரு கலிசடாது. இப்படியும் போஸ்ட் மேட்ச்ல பேச்சு போயிட்டு இருக்கோம். அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆமா அது அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க முடியாது. இந்த தடவை ரோமன் சைடு இருந்து யாரும் இல்ல, செட் சைடு இருந்து யாருமே இல்லை. நான் டப்புன்னு பயந்துட்டேன். அந்த இவனுலாம் வருவான்னு நினைச்சு நேற்று மேட்ச் நினைச்சாரு. லைட் லைன்ல இருந்து அவனுங்க நல்ல வேலை வரல. ஆக்சுவலா க்ளீனா அதுவும் ஆஃபுக்கு மேல இன்னும் மேட்ச் ஃபயராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு. செத்து இவ்வளவு எனர்ஜியா இருக்கானா இன்னும் இப்போ ரோமனுக்கு எனர்ஜியா இருக்கானா? நீ ஏன் சேர வச்சு அடிக்கல? நாய் கண்டு அடிக்கணும். நீ அடிச்சதே போதும், இதுக்கு மேல அடிக்க வேண்டாம். ரெஃப்ரி வாங்க ஸ்பியருக்கு ஃபினிஷருக்கு படுத்துட்டான் போல ரெஃப்ரி. திடீர்னு உள்ள வந்தான்டா அந்த 3 ஸ்பியர் விழுதோன்னு சூப்பர்மேன் மாதிரி ஃபைன் உள்ள வந்து டப்பு டப்பு டப்புன்னு 3 தடவை அடிச்சான். சரு சரு மனசே கேட்கல. ஆனா சேர தூக்கி போட்டு இங்க முடிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த இப்படி இந்த லாக் போட்டு முடிச்சா மேட்ச் நல்லா இருக்கான்னு தோணுது. நல்ல வேலை இப்படியே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஆமா மேட்ச் அப்படி முடிச்சிருந்தா இதான் ஃபைனல் மேட்ச். அதான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லா ஆடியன்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த வாட்ச் தெரிஞ்சிருக்கு அந்த ட்ரிபிள் எச் அந்த டிகேஓவா ஏன்னா அப்படி பண்ற? டேய் உனக்கு தமிழும் தெரியாது. உள்ள ப்ரொமோஷனல் மெட்டீரியலா போட்டு பாக்குற. அந்த ரிங்கோட இதுவே கிட்டத்தட்ட டேபிள்லயும் ஸ்டிக்கர் ஓட்டுறது, லேண்டர்ல ப்ரொமோஷனல் தான் அது போயிட்டு போகுது. ப்ரொமோஷனல்லே ஸ்டோரி லைனோட ஏன் கனெக்ட் பண்ற? அதுதான் இங்க பிரச்சனை. மேட்சோட ஏன் ப்ரொமோஷன் பண்ற? எல்லாத்தையும் மேட்சுக்குள்ள அந்த ப்ரொமோஷன் பண்றவங்களுக்கு இது பண்றது, உள்ள வந்து அடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுக்கறது. ஒரு தடவை எப்ப நான் ஃபர்ஸ்ட் வெறுத்தேன்னா டிசில வந்து ஒரு சீரீஸ் போவோம். அவங்க பேர் தெரியல, ஆர்ச்சர்னு நினைக்கிறேன். இப்போ மார்வல்ல ஹாக்காய் மாதிரி டிசில ஒரு கேரக்டர் வரும்.
அந்த கேரக்டர் ஒரு நாள் மேட்ச் பார்க்க வந்துட்டு இருக்கிறப்ப அவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் கிளாஸ் ஆகும், யாருன்னு தெரியல அந்த ஆப்போனன்ட். கிளாஸ் ஆயிட்டு இவரு உள்ள குடிச்சு வந்து அங்க ஆரம்பிச்சு பழசுல மனசு அங்க ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி தெரியல எப்படி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனா நின்று உள்ள வந்து என்னத்த சொல்லு, ராக் லெஸ்னரும் டாக் லெஸ்னரும் ஒரு லாஸ்ட் டைம் தான் இருந்துச்சு மேட்ச். இதுக்கப்புறம் நீ தான்ப்பா அப்படின்ட்டு அவுட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். இதுல இதுக்கப்புறம் டபிள்யூ என்ன ஆக போகுது, என்ன கருமம் மலைன்றாவே இப்போ பார்க்கலாமா இல்லை வருவானா இல்லைன்னு தெரியல. சரி ரோமன் வருவான், செத்துக்கிட்டு ரோமன்ல சாம்பியன்ஷிப் இருக்கு. போகலாம், தெரியல எப்படின்னு தெரியல. என்ன 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 ஒன்றும் புரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரைட்டு, எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு போய் தூங்குங்க வீடியோ காலில். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வர கிளம்பணும். நான் வீட்டுக்கு கிளம்பணும். என்ன எதைய ஃபைனலி இந்த ஸ்டோரி ரிவெஞ்ச் முடிஞ்சிச்சு, ஆல் கிளியர். என் சாம்பியன்ஷிப்பே அவனுக்கு கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன கொடுத்துட்டியா? ஓகே ரைட்டு, முடிச்சுப்போமா? ஆமா இதுலயும் அங்க அப்புறம் ரோமன் ரைட்டு அதுவும் லாஸ்ட் டைம் லிஸ்ட் தான் ஆரம்பிக்கிறேன்ல, இங்கே எவி க்ளோஸ் போட்டுக்கலாம். ஏன் இல்லை